Hi viewers, welcome back to Best Education. NDA Neet 2021 எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. NDA சைடில் பார்த்தீங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகலாம். இன்னைக்கோ இல்லை நாளை மறுநாளோ ஓப்பன் ஆகலாம். ஸோ ஸ்டூடெண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரி தப்பாக ஃபில் பண்ணுறது, மொபைல் நம்பரை தப்பாக போடுறது, மெயில் ஐடி தப்பாக போடுறது, மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க நேம்லேயே வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸ்டூடெண்ட் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஸோ வந்து நீங்கள் நீட் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எந்த மிஸ்டேக் இல்லாத நீங்கள் 3 or 4 டைம் நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளாம் வந்து கரெக்டான டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்குறோமா அப்புறமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்டிஏவோட அபிஷியல் வெப்சைட், அதாவது nda.neet.nic.in அபிஷியல் வெப்சைட் வந்து லாக்ஆன் பண்ணிக்கோங்க. லாக்ஆன் பண்ணோன்னு ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கரண்ட் ஈவெண்ட் செக்ஷனில் நீட் 2021க்கான நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து இருக்கும். அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், டிக்ளரேஷன் ஆஃப் பொசிஷன் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இது மாதிரி வந்து விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயிலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம், மதர் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, கேட்டகரி, பர்சன் வித் டிசேபிலிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் டைப், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, செக்யூரிட்டி பின். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கொடுங்க. தென் இது மாதிரி பேஜஸ் வந்து உங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணதை டீட்டெயிலாம் காமிக்கும் ஒன்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறோமா, எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்களா, இது மாதிரி விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த விண்டோஸில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். தென் நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். தென் உங்கள் ஓடிபி வரும், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீட் 2021க்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் நம்பர் வந்து ஷோ ஆகும். நீட் 2021க்கான ப்ரொவிஷனல் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் நம்பர் வந்திருக்கும். நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் லாக்ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய என்ன பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணி இப்படி லாக்ஆன் பண்ணுங்கள். ஸோ லாக்ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்களா, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் ஆட்டோ ஜெனரேஷன் ஆகிருங்க. ரிமைனிங் இருக்கிற பர்சனல் டீட்டெயில், பிளேஸ் ஆஃப் பர்த், சாய்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர், அகடாமிக் டீட்டெயில், பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு தென் ப்ரொசீஜர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஜஸ் வந்து உங்கள் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிற டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th பாஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அப்லோட் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி, இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மோட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுங்க. உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் டன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். நீட் 2021க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த கம்ப்ளீட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டான ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு 2 or 3 பிரிண்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காண்டி. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களா, என்டிஏ சைட்லேருந்து கரெக்ஷன் விண்டோஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது மோஸ்ட்டாக நீங்கள் தவிர்த்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணக்குள்ளே உங்களை இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.